வெள்ளையா இல்லாம ஒரு கலரா இருக்க ஆப்பம். அது என்னன்னு நம்ம பார்க்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்னைக்கு கம்புல ஒரு ஆப்பம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு கம்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சு. நாட்டு கம்பு. இது வந்து பச்சரிசி ஒரு டம்ளர், புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர், நம்ம சமைக்கிற அரிசி தான், அது ஒரு டம்ளர், 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து அவல் எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதை நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து அரிசிலே போட்டு ஊற வச்சிட போகிறோம். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்க வேண்டியதுதான். உளுந்தும் அவளையும் ஊற வச்சுட்டு தேங்காய் வந்து ஒரு மூடி இதுக்கு போட்டுக்க போகிறோம். கிரைண்டரில் டைரெக்டாக போட்டால் தேங்காய் அரைய ரொம்ப லேட் ஆகும். மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதை கிரைண்டரில் நம்ம போட்டுக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா கிரைண்டரில் போட்டு மைய வந்த உடனே இந்த உளுந்து அவலை ஃபஸ்ட்டு போட்டுடலாங்க. எல்லாமே ஒன்றா தான் அரைக்க போகிறோம். உளுந்து அவலும் கொஞ்சம் பூத்து வந்தோடனே அரிசியை நம்ம அதில் போட்டுடலாம். ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சிங்களா? இந்த கம்பும் அரிசியும் வந்து நம்ம போட்டிருக்கிறத வந்து எல்லாம் போட்டுடலாம். எல்லாமே ஒன்றா தாங்க போட்டு அரைக்க போகிறோம். இது நல்லா மைய நைஸாக வந்த உடனே நம்ம எடுத்து அதை வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்க போகிறோங்க. எப்பயும் போல் இது கரைச்சி வச்சுட்டு அது புளிக்க வச்சுட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது பாருங்க, நல்லா புளிச்சு வந்துடுச்சு. அதோட கொஞ்சம் நம்ம அப்பச்சோடா வந்து கொஞ்சம் போட்டு தண்ணியில் கலந்து அதை நல்லா தண்ணியாக கலந்துக்கலாங்க. அதுக்கு ஒரு குருமா தாங்க, வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணிக்கலாங்களா? எப்பயுமே போல் மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், கசகசா, அப்புறம் முந்திரி, பச்சை மிளகாய் ஒரு 3 காரத்துக்கு, அப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் எடுத்தாச்சுங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தாளித்து நல்லா வதங்கின உடனே நம்ம எப்பயும் செய்கிற குருமா தான். அது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சது ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க. அது நல்லா வதங்கின உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா சுழண்டு வந்த உடனே நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் தனியா தூளும் அதில் போட்டுக்கிட்டாச்சுங்க. அது ஒரு வதக்கிட்டோன்னே நம்ம கேரட் பீன்ஸையும் போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அது நல்லா கொஞ்சம் டீப்பாக வதக்கினோடனே நம்ம மிக்ஸி ஜார் அலசி ஊற்றினோம்னா, கொத்தமல்லி உப்பும் போட்டு தூவினோம்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் குருமாவும் ரெடிங்க. கமன்னு அதுவும் ரெடி. ஒரு தேங்காய் பாலும் ஏலக்காய் 2 போட்டுட்டு தேங்காய் ஒரு மூடியை போட்டுட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துட்ட பின்னாடி நம்ம அதை வடிகட்டிக்க போகிறோம். தேங்காய் பால் எப்பவுமே எடுக்கிறது தான். இது திருப்பி அரைச்சின்னு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு லைட்டாக சுடுதண்ணி வச்சு அந்த தேங்காயில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு அதுக்கு வந்து சர்க்கரை வந்து 4-5 ஸ்பூன் போட்டு நம்ம தேங்காய் பாலும் ரெடி பண்ணிட்டோம். நமக்கு கமகமன் குருமாவும் ரெடி, தேங்காய் பாலும் ரெடிங்க. இப்போ நம்ம ஆப்பச்சட்டியை வச்சுட்டு நம்ம ஆப்பத்தை எப்பயும் போல் சுழட்டி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்காது, கம்பு போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கம்பை வந்து நம்ம இப்படி வந்து சமைச்சு சாப்பிடும்போது வித்தியாசமான சுவையில் சாப்பிடும் போது இன்னும் மேற்கொண்டு நம்ம நல்லா ஒரு 2 சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைங்களா? அதனால் இது கம்பு ஆப்பம் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்து கம்பு ஆப்பமும் வந்துடுச்சு. குருமா தேங்காய் பாலோட டிஃபன் ரெடி. அந்த இதில் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த சுவையை கூட்டுதுங்க. நீங்களும் இது எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.